இன்னைக்கு எனக்கு வந்து எல்ஜிஹெச் இன்னைக்கு நல்லா இருக்கும். இருவை இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சில ஆடியோ வருது, அது உண்மையாக பொய்யா தெரியாது. திருமதி காளியம்மாளை வந்து பிசுறுன்னு பேசுகிறாரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்துனா? திருமதி காளி அம்மாள் அந்த பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது அவங்களுடைய உள்கட்சி கூச்சல், இது பொது வழிக்கு வரலை. இந்த பொது வழிக்கு வராதனால அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு உரிமையும் இல்லை. ஆனால் சீமான் வந்து தற்சமயம் பண்ணுற இதெல்லாம் கரெக்டாக சரியா? அது அவங்க கட்சிக்காரருக்குள்ளே, கட்சியில் பொதுமக்களுக்காக அவர் பண்ணுற வேலை சரியா? அவங்க கட்சிக்காரருக்குள்ளே பண்ணுற இது வந்து அவங்களே பண்ணி வைப்பாங்க. நம்ம கட்சியை பற்றி பேசல. அவர் இது செயல்படுறது உண்மையான வந்து தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையான செயல்படுறாரா, நடிகராரா? அது உண்மையாக பொய்யான்ற வந்து கட்சிக்காரங்களுக்கும் அவங்கள சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுமக்கள் சார்பாக உங்களுடைய என்ன வேணாம்? உள்கட்சி கூச்சல் நம்ம அதை பேசுறதுக்கான வாய்ப்பு. பொதுமக்கள் சார்பாக உங்கள் மனசாட்சி கொடுத்தது அவர் வந்து சீமா நடிக்கிறாரா, உண்மை ஒழிக்கிறாரா மக்களுக்காக? நாங்கள் சொல்கிறேன், இப்போது அவர் உள்கட்சி கூச்சல் இதை வந்து நாளைக்கு வந்து எப்படி வேணால் இன்னும் மாற்றிடலாம். நான் வந்து கேட்குறது, சீமான் வந்து பொதுமக்களுக்காக உண்மையாக இருக்காரா, நடிக்கிறாரா? புரியலைங்களே, நான் தான் 10 முறை சொல்லிட்டேனே. காளியம்மாள் விஷயத்தை நான் பேசலை, காளியம்மாள் விஷயம் பேசல, தனிப்பட்ட முறையில் கேட்குறேன். சீமான் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையாக இருக்காரா, நடிக்கிறாரா? அவர் உண்மையோ பொய்யோ அவங்க உள்கட்சி கூச்சல், நம்ம அதில் தலையிட முடியும். நான் மக்களுக்காக சொல்கிற வார்த்தை கேட்குறேன். மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமே. உங்களுடைய கருத்து, மக்களுக்காக உண்மையாக நடிக்கிறாரா? அது நடிக்கிறாரா ஒழிக்கிறாரான்றது மக்கள் விடுங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கிறாரா? மக்கள் தான் தீர்மானிக்கணுங்க. அவரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? பயப்படணும், எதுக்கு பயப்படணும் அவசியம் கிடையாதுல்ல. ஒருத்தரை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சீமான் வந்து மக்களுக்காக ஒழிக்கிறாரா, நடிக்கிறாரா? நான் ஒருத்தரை பார்த்து பயப்படணும்னு அவசியமும் கிடையாதுங்க. சீமான் தமிழக மக்களுக்கு ஒழிக்கிறாரா, நடிக்கிறாரா? அது அவங்க கட்சிக்காரர் தெரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது, பொதுவாக கேட்குற வார்த்தை. சீமான் மக்களுக்காக நடிக்கிறாரா, ஒழிக்கிறாரா? ரெண்டுமே ஏற்றுக்கலாமா? நடிக்கவும் இருக்கலாம், ஒழிக்கலாம். சீமான் அவர்கள் காளியம்மாளை பற்றி பிசுறுன்னு பேசுகிற வார்த்தை இந்த ஆடியோ வெளியே வருது. இது நான் உண்மை நினைக்கிறேன், பொய் நினைக்கிறீங்களா? அது உண்மைன்னு நினைக்கிறவங்களுக்கும் உண்மையாக இருக்கலாம், பொய்ன்னு நினைக்கிறவங்களுக்கு பொய்யாக இருக்கலாம். சீமான் நல்லவரா கெட்டவரா? அது நானும் அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்தது கிடையாது. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சால் போதும். சரி, சீமான் மக்களுக்காக உண்மையாக ஒழிக்கிறாரா, நடிக்கிறாரா? அதுதாங்க சொல்லிட்டேன். அவர் நடிப்பு உழைப்புன்றது வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கும். தெளிவாக கேட்குறோம். தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த பேசுகிறாரா, நடிக்கிறாரா? நடிக்கிறாரு, இது பண்ணுறாருன்னு எல்லாருமே வந்து நடிக்கிறாரு, இது பண்ணுறாருனாக்கா, அதாவது நடிக்கிறதும் உழைக்கிறதும் ரெண்டுமே வேறு. அவர் டைரக்டராக நடிக்கிறா? அவர் ரெண்டும் நடிக்கிறார். ஆக மொத்தம் அவர் பிஜேபி காரு. அது வந்து இல்லைங்கள. அப்போ அதிமுக அவர் தான் எப்பவுமே தனித்து தான் நிற்கிறன்றாரு. இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவா? இல்லை. அதிமுகவா? இல்லை. பாஜக? இல்லை. நல்லவரா? நல்ல வழிகாட்டி அப்படின்றது வந்து மக்கள் நினைக்கிறாங்க. அவர் வந்து பிரதமராகலாம், மக்கள் நினைக்கிறாங்க. பிரதமராகலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, அவர் பிரதமராக. சரி, முதலமைச்சர் ஆகலாமா? அது வந்து மக்கள் தீர்மானம். உங்களுடைய தீர்மானம். நாளைக்கு ஒரு முதலமைச்சர் நீங்கள் கோல் போட்டுவீங்களா?
நாளைக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னா நீங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் ஓட்டு போடுவீங்களா, எடப்பாடி போடுவீங்களா, சீமான் போடுவீங்களா? அதை பற்றி 2014 யோசிப்பேன். உங்களுடைய முடிவு இன்னைக்கு நாளைக்கு காட்டு நிற்கிறார். நாளைக்கு என்ன பண்ணுவீங்க போகிறீங்க? நாளைக்கு நிற்கிறாருனாக்கா அவர் நிற்கிறாரு, ம் இவர் நிற்கிறாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ம் நீ யாருக்கு ஓட்டு? என்னுடைய ஓட்டு வந்து என்னுடைய பர்சனல். இல்லை தெளிவாக சொல்லுங்கள், குழப்பக்கூடாது. பயப்படுறீங்களா சீமானை பார்த்து? பையன்றது எதுக்குண்ணே? என்னுடைய ஓட்டு வருங்க. இல்லை ஓட்டு முன்னாடி ஆதரவு யார் இருக்கு உங்களுக்கு? எந்த கட்சிக்கு? அதாவது வந்து கட்சிக்கு அதுக்கெல்லாம் இல்லை. இப்போ நான் போடுற ஓட்டு ஒருத்தர் போடுறேன். நீங்கள் வந்து சீமான் கட்சியா? எந்த கட்சியும் கிடையாதுங்க. இப்போ எந்த கட்சியில் தெளிவாக பேசலாமே, பயப்படுறத? நான் பயப்படல. பயப்படுறீங்க? நான் ஏன் பயப்படுறேன்? உண்மையாக பயப்படுறீங்க? நான் ஏங்க பயப்படுறேன்? சரி, சீமான் வந்து முதலமைச்சரானா பையனா, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பையனா, இல்லை வந்து பழனிசாமி முதலமைச்சர் பையனா? யார் முதலமைச்சர் ஆனாலும் தமிழக மக்களுக்காக பயனாக இருக்கணும். யார் இருக்குது? என்னுடைய யார் இருக்குது? நீங்கள் சொன்னீங்களே அந்த 3 பேர். இன்னைக்கு யார்? என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். யார் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க சொல்லுங்கள். யாரை நினச்சி